அதிகாரம் படைச்சவங்களை பார்த்தா திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா பதறது உதறது கூழை கும்பிட்டு போடுறது இதெல்லாம் எதுன்னு நினைக்கிறீங்க? செருப்பை கழட்டி வச்சுட்டு போகிறது, இடுப்பில் இருக்க துண்டை கழட்டி தலையில் இருக்க துண்டை கழட்டி இடுப்பில் கட்டிக்கிறது, இல்லை அக்கில் வச்சுக்கிறது, இதெல்லாம் என்ன நினைக்கிறீங்க? அது அவன் செய்யலாம் நீங்கள் நினைக்கிறீங்களா? உடம்புல இருக்கிற அடிமை ரத்தம் தான் அதெல்லாம் செய்ய வைக்குது. விஜய் கொடுக்கப்பட்ட அசைன்மெண்ட் என்னன்னா அவர் வந்து டிஎம்கேவை டேமேஜ் பண்ண. ஓகே, அதுதான் அவர் கொடுக்கப்பட்ட அசைன்மெண்ட். இப்போ நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்க, சீமானை வந்து இணைக்கிறது வந்து சரியா, விஜய் வந்து இணைக்கிறது சரியா? இந்த ஜீன்னு சொன்ன பார்த்தியாடா, அதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அவர்களேன்னு சொல்லிட்டு எனக்கு மட்டும் ஒரு ஜியை போட்ட பார்த்தியா? முக ஸ்டாலின் இன்னும் போட்டு, ஆனால் எனக்கு மட்டும் ஜீன்னு போட்ட பாரு. நான் கேட்குறவன் கேட்டால் எல்லார்ட்டையும் இடி ரைடு போகுது, ஏன் சீமான்கிட்ட போல? வாங்க, ஏன் போல? அதான் இல்லை, அவருக்கு சீமான்ட்ட சுத்தம் இல்லை, பணமே இல்லையா? அப்படி தானே அவர் ப்ரெஸ் மீட்டில் சொல்லுவாங்க. அப்படி தான் சொல்லுவாங்க சார். மடியில் கனம் இல்லை, அதெல்லாம் சும்மா அதெல்லாம் சொல்லுது. நீங்கள் ரைடு போனால் தானே ஒவ்வொரு ப்ரெஸ் மீட் சொல்லுவார்ல, எங்கள் வீட்டுக்கு வந்து விட்டு பாரு, எங்கள் வீட்டில் வருமானம் நல்ல ஒரு இன்னும் 2 தடவை சொல்லுங்க பார்க்கலாம். வரமாட்டாங்கன்னு தைரியம், வரமாட்டாங்க. அன்றைக்கி வந்து பாரு. இப்போ வடிவேல் சொல்லலையா, எங்க ரைடு விட்டு பாரு பார்க்கலாம், ரைடு தான் விட்டு பாரு பார்க்கலாம். சொல்லுங்கள் சார். இல்லை வருமானம் எப்படி சொல்லுங்கள், எப்படி சாப்பிட்றீங்க? நம்ம கணக்கு போடுவோம் சார். எப்படி சார் சாப்பிட்றீங்கன்னு சொன்னால் இப்படி தான் சார் சாப்பிட்றோம் அப்படின்னு சொல்லிட்டோம். உங்களுக்கு தான் வருமானமே இல்லை, சம்பளமே இல்லை, எப்படி நீங்கள் சாப்பிட்றீங்க? இதெல்லாம் கணக்கு வழக்குறீங்க. ஸோ இதுதான் இங்கே டிஎம்கே கிட்ட வந்து கேட்டால் வந்து இதை வந்து இவங்களுக்கு வந்து ஆகாதவங்க தினம் ரைடு விட்டு என்ன சாதிச்சாங்கன்னு சென்ட்ரல் கமிட்டி இது வரைக்கும் தெரியவே இல்லைன்னு வச்சுக்கலாம். அந்த இடி வந்து என்ன தான் ரைடு விட்டு என்ன பண்ணாங்கன்னு இது வரைக்கும் தகவலே இல்லை. என்ன பண்ணாங்கன்னு தெரியல. ரைடுன்னு சொல்கிறாங்க. அது அண்ணாமலை கூட பெரிய ட்ரங்கு பட்டி கொண்டு போய் கவர்னர்கிட்ட வச்சார். சரிங்களா? என்றைக்கு அந்த ட்ரங்கு பட்டி உள்ளே போச்சாங்கன்னா கவர்னர் பதவியே இல்லாமல் போயிடுச்சு. யாருக்குமே அப்படி தானே? ஆமாம், கவர்னர் இருக்கிறாரு ஆனால் இல்லை, அப்படி தானே ஆயிடுச்சு சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட்டு சொல்கிறேன். அதனால் சீமான் பொறுத்த வரைக்கும் கேட்டால் அந்த சீமானை நேசிக்கக்கூடியவங்க இருக்கிறாங்க சார். நம்ம ஓட்டர்ஸ் எடுத்த அந்த கணிப்பில் போக முடியாது. அவங்க வந்து சுத்தமாக லிஸ்ட் அவுட் பண்ணவே இல்லை. இவரை ஒரு 3% இருக்குன்னா நீ எங்கே போனால் நான் அந்த 3% என்ன டேமேஜ் ஆகிடும்? நீங்கள் கேட்ட கேள்விக்கு அதான் பார்த்து நீங்கள் கேட்டிங்கல்ல. அதை கேட்க வந்து இப்போ கூட்டணி வச்சுட்டாங்கன்னா இருக்கிறவங்களும் ஏற்கனவே சீமான் கூடாரம் காலிங்கிறாங்க. வேணா இது நடக்கும். இது நடந்தால் வேணா டிஎம்கேக்கும் கொஞ்சம் ஸ்டேக் இருக்கும். விஜயும் சேர்ந்து சீமானும் சேர்ந்து ரெண்டு பேருமே சேர்ந்து அதிமுக பிஜேபியோட போனாங்கன்னா அப்போ வேணா வாய்ப்பு இருக்குது. அப்போன்னா டிஎம்கேக்கு கொஞ்சம் சொல்லலாம் வலுவான கூட்டணின்னு சொல்லிட்டு. மற்றபடி இது ஒன்றும் பெரிய இதனால் வந்து கேட்டால் பெரிய பாதிப்புலாம் ஒன்றும் டிஎம்கேக்கு இருக்கிற மாதிரி தெரியல. ஒன்று கூட்டணி உடையணும், கூட்டணி உடையல. சரிங்களா? அரசியல் நிலைப்பாட்டில் ஏதாவது கொஞ்சம் அவங்க பலவீனப்படணும், ஏதாவது இருக்கா? நேற்று சுப்ரீம் கோர்ட்டில் ஒரு பெரிய மெகா வெற்றி, அது பெரிய பலத்த அடி. ஆனால் சேதாரம் ஜாஸ்தி எது தரப்பில், பிஜேபி தரப்புல சொல்லி. ஆனால் 10 மசோதாவுக்கு ஒப்புதல் வாங்கிட்டாங்க, முடிஞ்சிடுச்சு. அப்போது ஒன்று அரசியல் நிலைப்பாட்டில் இவங்க பலவீனப்படணும், கூட்டணியாவது பலவீனப்படணும். ரெண்டுமே இல்லை. எவ்வளோ நாளைக்கு நீங்கள் இதே ஓட்டுவீங்க? ஒரு குறிப்பிட்ட ஒரு வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெண்டிங்கை வச்சுக்கிட்டு எவ்வளோ நாளுக்கு ஓட்டிங்க? ஏதாவது ஒரு வார்த்தையை போட்டு இதெல்லாம் வந்து மற்றெல்லாம் இந்த சட்டம் ஒழுங்கு இதெல்லாம் கேட்டால் யார் ஆட்சிக்கு வந்தாலும் நடக்கும் சார். வட இந்தியாலாம் எதுவுமே நடக்கவே இல்லையா? வேறு எந்த ஸ்டேட்டும் எதுவும் நடக்கவே இல்லையா? எல்லா இடத்துலையும் நடந்துட்டு தான் இருக்குது. அதை வச்சுலாம் நீங்கள் வந்து பெருசாக இது பண்ண முடியாது. ஸோ நான் சொல்கிறேன்னு கேட்டால் சீமான் ஒரு வேலையை வந்து கேட்டால் வந்து ஏடிஎம்கேயோட சேர்ந்து கூட்டணி, அதாவது பிஜேபியோட சேர்ந்து இந்த கூட்டணி இருந்தாலும் கூட பெரிய பாதிப்பு வராது. இவங்களுக்கு ப்ளஸ்ஸும் ஆக வாய்ப்பு இருக்குது. இவங்க ஒரே போட்டுருவாங்க டிஎம்கே. என்ன சொல்லுன்னு கேட்டிங்கன்னா, மதவாத சக்திகள்லாம் வந்து நம்ம வந்து அனுமதிக்கூடாது, எதிர்க்கணும். இருக்கவே இருக்குது சனாதனம் மதவாத சக்திகள். அந்த சப்ஜெக்ட் ஈஸியாக ஆகிடுச்சு இல்லை? இப்போ இதே நீங்கள் பிஜேபி வந்து ஏடிஎம் கூட ஜாயின் பண்ணலன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ இவங்க வந்து சொல்ல முடியாது, ஏடிஎம்கே நோக்கி சொல்ல முடியாது. அவங்ககிட்ட இருக்க ஒரே ஆயுதம் ஊழல், லஞ்சம், இது ஒன்றா எடுக்கலாம். அது இங்கே இருந்தால் நமக்கு பழகி போனது தானே. இப்போது இன்னொரு கேள்வி என்னென்னா, இப்போ சீமானவர்கள் கூட்டணி வைக்கிறாங்களோ இல்லையோ தெரியும். இப்போ விஜய் அவர்கள் வந்து அதிகார பகிர்வுன்னு சொல்லியிருக்காருல்ல. இப்போ எல்லாமே பிஜேபி சைடு போகிறாங்க, ஒரு டிஎம்கே. இப்போ இவர் நடுநிலைமையாக இருக்காரு, இவர் அதுதான் இப்போ வந்து விஜயோட இதுதான் ஆரம்பமே வந்து எப்பவுமே தப்பு பண்ணக்கூடாது. விஜயும் ஒரு அசைன்மெண்ட்டுன்னு சொல்கிறாங்க, பிஜேபியோட அசைன்மெண்ட்டு தான் சொல்கிறாங்க. பிஜேபி அதாவது கேட்டினா விஜய் கொடுக்கப்பட்ட அசைன்மெண்ட் என்னன்னா அவர் வந்து டிஎம்கேவை டேமேஜ் பண்ணும். ஓகே, அதுதான் அவர் கொடுக்கப்பட்ட அசைன்மெண்ட். இப்போ நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள், சீமானை வந்து இணைக்கிறது வந்து சரியா,
விஜயை வந்து இணைக்கிறது சரியா? நீங்கள் சொல்லுங்கள். இப்போ பிஜேபி ஒரு முனைப்பு காட்டுதுன்னு வச்சுக்கோங்களேன். சீமானை வந்து பார்த்தீங்கன்னா வந்து கூட்டணியில் கொண்டு வரதுக்கான அவ்வளோ முயற்சி பண்ணும்போது அந்த முயற்சியை விஜய் கிட்ட எடுக்கவே இல்லை. அதான் என்ன ரீசனு? உண்மையிலேயே விஜயோட அரசியல் இவ்வளோ நல்ல சங்கிக கூட்டம் வந்து அவ்வளோ நல்லவங்கெல்லாம் கிடையாதுன்னு கேட்டால் வந்து மாற்று கொள்கை உள்ளவர்கள், இன்னும் சொன்னால் கொள்கை எதிரிகளுக்கு வந்து கேட்டால் பாதுகாப்பு கொடுக்குற அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ வந்து நல்லவங்க கிடையாது. அதுக்கு நீங்கள் மற்ற எல்லா மாநிலங்களையும் நீங்கள் எடுத்துக்கலாம். அதாவது தனக்கு வந்து மாற்று கொள்கை உள்ளவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பாதுகாப்பு கொடுக்குறவங்க கிடையாது. அப்போது ஒரு பாதுகாப்பு வழியை வந்து இவங்க பாதுகாப்பு விஜய் கொடுக்குறாங்கனாலே அப்போவே வந்து உங்களுக்கு நல்லா தெரியும். அப்போ இவர் ஏதோ ஒன்று கேட்டால் பிஜேபியோட ஒரு அசைன்மெண்ட்டில் இருக்கிறாருன்னு சொல்லிட்டு. அதனால் ஒரு பக்கம் சீமானை வந்து அசைன்மெண்ட்டில் இருந்தாலும் இப்போ மோடியோட பிஜேபி விமர்சனம் என்ன சொன்னார்? மோடி ஜின்னு தானே சொன்னார். ஜின்றது என்ன வார்த்தை? நீங்கள் சொல்லுங்கள். என்ன வார்த்தை யூஸ் பண்ண சார்? நான் தான் மோடின்னு சொல்லிட்டு போங்க சார், மோடி சார்னு சொல்லிட்டு போங்க. இல்லைன்னா வேணா நீங்கள் ப்ரோன்னு சொல்லக்கூடிய ஆள் தானே ஆங்கிலத்தில். ஜின்றது எதுக்கு? என்ன வார்த்தை ஜி? விஜய் கிட்ட கேட்டு சொல்லுங்கள். ஜின்றது என்ன வார்த்தை? நீங்கள் சொல்லுங்கள் சார். அப்போது நீங்கள் இந்த சைடில் வந்து கேட்டால் வந்து அவர்களேன்னு போடுறீங்க. முக ஸ்டாலின் அவர்களேன்னு போடும்போது அவருக்கு மட்டும் என்ன மோடி ஜி? அவருக்கு புரிகிற மொழியில் பேசியிருக்கலாம். புரிகிற மொழி சார். இதெல்லாம் வந்து அதுதான் இங்கே சில நேரங்களில் இந்த அடிமை ரத்தம்னு ஒன்று இருக்குது. இது இந்த அடிமை ரத்தம்ன்றது வந்து கேட்டிங்கன்னா வந்து இப்போ இன்றைக்கி நேற்று இல்லை, அது நீண்ட காலமாக இருக்குது. விஜய் கிட்ட தான் நினைக்காதீங்க. பல பேர்கிட்ட இந்த அடிமை ரத்தம்னு கேட்டால் திடீர்னு வந்து பார்த்திங்கன்னா அது சேட்டையை காட்டிடும், உடம்புல இருக்க சேட்டையை காட்டிடும். அதிகாரம் படைச்சவங்களை பார்த்தா திடீர்னு வந்து பார்த்திங்கன்னா பதறது உதறது கூழை கும்பிட்டு போடுறது, இதெல்லாம் எதுன்னு நினைக்கிறீங்க? செருப்பை கட்டி வச்சுட்டு போகிறது, இடுப்பில் இருக்க துண்டை கட்டி தலையில் இருக்க துண்டை கட்டி இடுப்பில் கட்டிக்கிறது, இல்லை அக்கில் வச்சுக்கிறது, இதெல்லாம் என்ன நினைக்கிறீங்க? அது அவன் செய்யலாம் நீங்கள் நினைக்கிறீங்களா? உடம்புல இருக்கிற அடிமை ரத்தம் தான் அதெல்லாம் செய்ய வைக்குது. அப்படி தான் இந்த வார்த்தை கூட. இவ்வளோ பேசுகிற நீ வந்து மோடி அவர்களேன்னு சொல்ல வேண்டியதானே? இங்கே முக ஸ்டாலின் அவர்களேன்னு சொல்கிறார்ல, அங்கே மட்டும் ஏன்டா வந்து கேட்டால் வந்து ஜின்ற மோடி ஜி. இப்போ புரியுதுங்களா? ஐயா ஜினா ஐயான்னு வச்சுங்க. இங்கே ஏன் இவருக்கு மட்டும் அவர்களேன்னு சொன்னேன்? முக ஸ்டாலின் ஐயா அவர்களே சொல்ல வேண்டியது தானே? நம்ம சொல்லணும், நம்ம ஒன்றும் விருப்பப்படல சார். இல்லை சொன்னாலும் என்ன தப்பா? ஐயா நான் என்ன கேட்குறேன்னா அங்கே ஏன் அந்த ஜி எதுக்கு வந்து இங்கே மட்டும் ஏன் ஐயா வரணும்னு கேட்குறேன் நான். இது அதுவும் தப்பு. முக ஸ்டாலின் அவர்களேன்னு சொன்ன, இப்போது முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களேன்னு சொன்னல, அதே மாதிரி நீங்கள் என்ன செய்யணும்? பிரதமர் நரேந்திர மோடி அவர்களே முடிஞ்சிச்சு, அங்கே ஏன் ஜி போட்டேன்னு கேட்குறேன் நான். இப்போ புரியுதுங்களா? இதுதான் அடிமை ரத்தம்னு பேர். இது பரம்பரையாக இருக்கிற அடிமை ரத்தம். இது அது வந்து ஏதோ கேவலப்படுத்தணும்னு நினைக்காதீங்க. உடம்புல இருக்கிற அடிமை ரத்தம் தான் வந்து இந்த மாதிரி ஒரு அதிகாரத்தில் இருக்கிறவங்கள பார்த்தா வந்து கூடை கும்பிடு போட வைக்கிறது. இப்போ டான்ஸ் ஆனார்ல, ரஜினி போயிட்டு டான்ஸ் ஆனார்ல, எங்கே போய் டான்ஸ் ஆனார்? அம்பானி குடும்பத்தை போய் டான்ஸ் ஆனார். இதெல்லாம் என்ன நினைக்கிறீங்க? உடம்புல இருக்க வந்து அந்த ரத்தத்தில் இருக்கிற அந்த அடிமை ரத்தம் வந்து அந்த மாதிரி செய்ய சொல்லுது. ஆனால் தெரியும் நம்ம பெரிய ஸ்டார், சூப்பர் ஸ்டார், நம்ம மெகா பிராண்டு தெரியும் அவங்களுக்கு. ஆனால் அங்கே யார்? அவர் யாருங்க? அவர் யார் தெரியும்ல? அவர் நரேந்திர மோடி பிரதமர். இவர் யார்? அம்பானி, பெரிய பணக்காரன். அது வந்து ஆட வைக்குது. அதனால் இவங்களெல்லாம் இது வந்து இவனில்லை, இது காலங்காலமாக இருக்குது. இதெல்லாம் நம்ம சொன்னோம்னா நம்ம மேலே தேவையில்லாமல் வந்து பார்த்திங்கன்னா நம்ம மேலே வந்து காண்டாவானுங்க. புரியுதா? இதான் உண்மை. நம்ம மேலே வெறுப்பு உழுவாங்க. இதான் உண்மை. நம்ம சொல்கிறது அடிப்படையில் இதான் உண்மை. எது பண்ண வச்சதுன்னு கேட்டிங்கன்னா, ஒரு படத்தில் இவர் கேட்பார், வடிவேல் கேட்பார், இந்த ஒரு நடிகை கிட்ட கேட்பார், இந்த மாமா கிட்ட எதுடா உனக்கு ரொம்ப உன்னை லைக் பண்ண வச்சுது அப்படின்னு கேட்பார். அந்த மாதிரி தான் இவங்க கேட்டினா, உங்ககிட்ட என்கிட்ட உனக்கு எது ரொம்ப ரொம்ப பிடிச்சதுன்னு கேட்டாக்கா நரேந்திர மோடி என்ன சொல்கிறார்? இந்த ஜீன்னு சொன்ன பார்த்தியாடா, அதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்சது. அவர்களேன்னு சொல்லிட்டு எனக்கு மட்டும் ஒரு ஜியை போட்ட பார்த்தியா? முக ஸ்டாலின் இன்னும் போட்டு, ஆனால் எனக்கு மட்டும் ஜின்னு போட்ட பாரு, அதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்சது சொல்லுவார். யார்? விஜய் பார்த்து. அந்த விமர்சனத்தை கண்டுக்க மாட்டாங்க. ஜிங்கிறது அதுதாங்க நான் கேட்குற ஒரே கேள்வி கேட்டேன். இங்கே ஒன்றுனா அங்கேயும் அதே மாதிரி தானே, ரெண்டு பேரும் எதிரி தானே உனக்கு. அங்கேயே அந்த ஜி வந்தது. இதுதான் அடிமை புத்தின்ற, அடிமை குணம்ன்ற நான். ஓகே சார், இன்றைய அரசியல் கலைஞர்களே தெளிவாக சொன்னதுக்கு மிக்க நன்றி.